அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, கேது ஒருத்தர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவர் எந்த வேலை, எந்த தொழில், எந்த செயல் செய்யும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கேதுவோட குணத்தை எந்த தொழில் அல்லது வேலை சாட்டிஸ்ஃபை பண்ணும், திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கேட்டகரி சொல்கிறேன். அந்த 4-5 கேட்டகரி எல்லாமே ஒரே ஒர்க்கு தான், பேர் தான் வேறு வேறு, துறை தான் வேறு வேறு. அதாவது செக்கிங், குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஸ்பெக்ஷன், ரைடு வர்றது, தப்பு கண்டுபிடிக்கிறது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது லா, சட்டத்துறை. இது எல்லாமே ஒரே குணம்தான், இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். செக் பண்ணி தப்பை கண்டுபிடிச்சி அதுக்கான நியாயத்தை சொல்யூஷனை வழங்குறது, எதனால் இது நடந்தது, அதை எப்படி பண்ணியிருக்கலாம், அதுக்கான ரெமெடி என்ன, இது எல்லாம் ஒரே குணம்தான். செய்கிற இடம் தான் வேறு வேறையாக மாறுது. கம்பெனியாக மாறுது, ஆஃபீஸாக மாறுது, கோர்ட்டாக மாறுது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக மாறுது. கேது வளர்த்தவங்க இப்படியான துறைகளில், இப்படியான வேலைகளில் தாராளமாக இயங்கலாம். ஏன்னா செக் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, தப்பை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சொல்யூஷன் தர்றது, இது கேதுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து 2வது கேட்டகரி தவம், தியானம், யோக பயிற்சி, ஆசனங்கள், பக்தி மார்க்கம். இது எல்லாமே கேதுவுக்கு உகந்த தொழில் வேலைகள். ஒரு யோகா டீச்சராக இருக்கலாம், ஆசனா டீச்சராக இருக்கலாம், காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ யோகா ட்ரைனராக நீங்கள் இருக்கலாம், இல்லை தனியாக ஒரு இன்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்சர் மாதிரியுமே நீங்கள் யோகாவை சொல்லிக் கொடுக்கலாம். தியானத்தில் அல்லது ஆன்மீகத்தில் ஸ்பெஷல் டெக்னிக்கு புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சி அதை நடைமுறைப்படுத்தலாம். ஸோ இப்படியான வேலை தொழில்களுமே கேதுவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஃபிலாசபி ஒரு டீச்சிங்காக தான், ஒரு படிப்பு துறையாக தான் இருக்குது, ஆர்ட்டாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால எக்கனாமிக்கோ பொருளாதாரம் பெரிய அளவு புரள்ற மாதிரியான துறை இல்லை. புத்தகம், ஒரு புகழ், பேர், கருத்து பரிமாற்றம், சமூக நல்லிணக்கம், இது மட்டும்தான் அதில் இருக்குது. ஆனால் இந்த ஃபிலாசபி அப்படிங்கிற துறை கேதுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஆழமான கருத்து இருக்கும். யார் எப்படி, எந்த விஷயம் எப்படி செயல்படுது, எப்படி இருக்கணும், எது கரெக்டு, எது எமோஷ்னல், எது நேர்மை, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கலான ஃபீலிங்கோட, உணர்வோடு சேர்ந்த வார்த்தைகள் மூலயமா ஒரு தர்மத்தோடு வெளிப்படுத்துறது தான் ஃபிலாசபி. ஸோ அந்த துறை கேதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டீச்சிங், அது எந்த டீச்சிங்காக வேணாலும் இருக்கட்டும், எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும், அந்த துறையில் அந்த வேலை, அந்த செயலை பற்றின நாலேஜ், அறிவு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லித்தர்ற எல்லாருக்குமே கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆழ்ந்த ஞானம் இருக்கும். ஒரு சிலர் சொல்லித்தரும்போது உங்களால் கவனிச்சிருக்க முடியும், ஜஸ்ட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் இன்னொரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு பார்த்தாலே, ஜஸ்ட்டு கேட்டாலே ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கேது வலுத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை கேது வலுத்தவர்கள் செய்யலாம். அடுத்து ஜோதிடர்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கேதுவோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் நிலைச்சு நீடித்து இருக்க முடியும். அது இல்லாமல் ஜோதிடத்தில் நிலைச்சு நீடித்து இருக்கவே முடியாது. கற்றுப்பாங்க, கொஞ்சம் பலன் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுட்டு தனக்கு வேறு என்ன வருதோ, வேறு எந்த கிரகம் தனக்கு இன்ஃப்ளூயன்ஸோ அதை நோக்கி போயிடுவாங்க. கேது வலுத்தா மட்டும்தான் அவங்க ஜோதிடத்தில் நிலைச்சு நீடித்து அந்த ஞானத்தோட ஒரு சிறந்த அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்குறவராக அவர் இருப்பார். அடுத்து ஹீலிங் அப்படிங்கிற, அதாவது குணப்படுத்துகிற, சரி பண்ணுற ஒரு திறமையுமே கேதுவுக்கு உண்டு. அதனால தான் கேதுவை மருத்துவத்துக்கு காரகிரகம்னு சொல்கிறோம். ஸோ கேது வலுத்தவர்கள் மருத்துவத்துறையிலையுமே இறங்கி வேலை செய்யலாம். அவரால் ஒரு நோய் என்ன, அது எதனால் வந்தது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஞானம், அறிவு, சரிப்படுத்துதல், குணப்படுத்துதல் அப்படிங்கிற கேதுவோட அந்த எனர்ஜி வெளிப்பட்டு அந்த வேலை செய்யும்போது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மருத்துவராகவும் கேது வலுத்தவர்கள் இருக்கலாம். அப்புறம் அறிவுத்துறை, நாலேஜ், ரிசர்ச்சு, டெவலப்மெண்ட்டு, புத்தகங்கள், ஆர்டிக்கிள், எஜுகேஷன், கல்வி, எதெல்லாம் அறிவு பயன்படுத்துகிற இடமோ, ஞானம் பயன்படுத்துகிற இடமோ அந்த இடத்துல எல்லாமே கேது வலுத்தவர்கள் இருக்கலாம். அது எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். அறிவியல், கணிதம், வரலாறு, புவியியல், தமிழ், ஆங்கிலம், எதில் வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையுமே அந்த தகவல்களை டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறது இந்த கேது. அடுத்து அறநிலையத்துறையில் அரசாங்கத்தின் கீழே வேலை பண்ணுறவங்க எல்லாருமே சூரியன் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க தான். ஸோ கேது வலுத்தவங்க அறநிலைத்துறையில் இருக்கிற எல்லா வேலைக்குமே அப்ளை பண்ணலாம். 1-2 சுபகிரகத்தோட தொடர்புலையும் இருந்து தசாபுத்தியாகவும் வந்தது அப்படின்னா அவங்க அறநிலைத்துறையில் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையுமே கேது வலுத்தவர்கள் தாராளமாக இறங்கலாம்.
ஆனால் அவங்க எப்படிப்பட்ட படம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்ட் ஃபிலிம், சைக்கலாஜிக்கல் ஃபிலிம், க்ரைம் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம், மிஸ்ட்ரி ஃபிலிம், ஹாரர் ஃபிலிம், ஸோ இப்படியான படங்கள் எடுக்கிற அந்த துறையிலையுமே கேது வளர்த்தவர்கள் தாராளமாக இறங்கி ஈடுபடலாம். கமர்ஷியல் சினிமாவோ, லவ் ஃபெயிலியர், லவ் ரொமான்டிக் சினிமாவோ, காமெடி நகைச்சுவை சார்ந்த சினிமாவோ இல்லாமல் ஆர்ட் ஃபிலிமாக ராவான ஃபிலிமாக இருந்தது அப்படின்னா அதுலேயும் கேது வளர்த்தவர்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதுவுமே கேதுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன லிஸ்ட்டு தான். இது பொதுவாக சொல்லப்பட்ட சில தகவல்கள், சில வேலைகள், சில செயல்கள் தான். ஆனால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேது வலுத்திருந்தால் உங்கள் என்வரான்மெண்ட்டில் நாலேஜ், அறிவு, குணப்படுத்துதல், தவறை கண்டுபிடித்தல், தவறை சரி பண்ணுதல், ஓவராலாக அதில் இருக்கிற ஞானம், அதில் இருக்கிற தர்ம சிந்தனை, அது எப்படி சரியாக செயல்படணும் அப்படிங்கிற கேதுவோட தன்மையை எடுத்து உங்கள் சூழலில் செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது முழு திருப்தியை கொடுக்கும். எந்த அளவு முடியுமோ அந்தளவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி வேலை தொழிலில் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.